ஒரு நல்லவனாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி நம்ம கேட்குறத நினைக்கிறது அள்ளி கொடுக்கும். அப்போ அந்த நல்லவன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அர்த்தம் தெரியல சார், அதனால தான் நம்ம இன்றைக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், ஒரு வருத்தத்தில் இருக்கிறோம், வேதனையில் இருக்கிறோம், ஒரு துக்கத்தில் இருக்கோம், ஒரு மன உளைச்சலில் இருக்கோம், ஒரு பய உணர்வில் இருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. நல்லவன் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு? ஒரு மனிதன்னா என்ன இருக்கணும்? எண்ணம், சொல், செயல் சூப்பராக இருக்கும். இவரோட செயல்பாடுகள் சூப்பராக ஒன்றுமே இல்லை. சொல் எல்லாம் நெகட்டிவிட்டி, எண்ணம் பயங்கர கன்ஃபியூஷன், வருத்தம், வேதனையில் இருக்கிறார். ஸோ இவரை நம்ம நல்லவனாக மாற்றினா இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும். அன்பு வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த வீடியோவில் ஒரு சொல்யூஷனும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு ஒரு புரிதல் தன்மை இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்குது, ஒரு சந்தேகங்கள் இருக்குது, கேள்வி இருக்குன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 நலமாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேங்க. அற்புதமாக செயல்படுத்தலாம். ஒரு 2 விதமான கேள்விகள். அதாவது சார், ஒரு மனைவி இல்லை எனக்கு இந்த கணவனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கணவன்கிட்ட. அது ஒரு 15 வருஷம் 16 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கணவன் மனநிலை எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் இந்த பிரபஞ்சம் கேட்டதெல்லாம் கொடுக்கும், இது ஒரு பார்ட். 2வது, சார் ஒருத்தரை நம்பி 10 லட்ச ரூபா கொடுத்தேன் சார், ரொம்ப ஃப்ரெண்டு சார், நம்பி தான் சார் கொடுத்தேன், எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்டான், அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு எல்லாமே நல்லா தெரியும் சார், நம்பி கொடுத்தேன் சார், இன்றைக்கி அந்த 10 லட்ச ரூபா திரும்பி தர மாட்டேங்கிறான், நான் என்ன செய்கிறதுனே தெரில, நான் கேஸ் கூட போட்டு பார்த்துட்டேன் சார், போலீஸ் ஸ்டேஷன் நடந்துகிட்டே இருக்கேன், 7 வருஷம் ஆகுது, இன்றைக்கி வரைக்கும் அந்த பணம் வரல, நான் என்ன செஞ்சால் இந்த பிரபஞ்சம் எனக்கு பணத்தை கொடுக்கும்? புரியுதுங்களா? இந்த 2 சூழ்நிலையை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் சூழ்நிலையை பொருத்தி பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். இந்த பிரபஞ்சம் கேட்டால் கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் முன்னால் நிற்கிது. இப்போ ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தால் இந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கும்னா, எல்லாருமே ஜென்ரலாக சொல்லிடுவீங்க நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு நல்லவனாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி நம்ம கேட்குறத நினைக்கிறது அள்ளி கொடுக்கும். இவ்வளோ தான் கான்செப்ட். இது உண்மை. அப்போ அந்த நல்லவன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அர்த்தம் தெரியல சார், அதனால தான் நம்ம இன்றைக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், ஒரு வருத்தத்தில் இருக்கிறோம், வேதனையில் இருக்கிறோம், ஒரு துக்கத்தில் இருக்கோம், ஒரு மன உளைச்சலில் இருக்கோம், ஒரு பய உணர்வில் இருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. நல்லவன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம முன்னோர்கள் சொன்னது, நம்ம சித்தர்கள் சொன்னது, ஏன் உண்மையாலுமே நல்லவர்கள், இந்த மனநிலையில் இருக்கிறவங்க தான் நல்லவர்கள். நல்லவனுக்கு அர்த்தம் என்ன? ஒரு நல்லவன் அப்படின்னா அந்த மனிதனோட எண்ணம், செயல், சொல் 3மே பார்த்திங்கன்னா ரொம்ப உயர்வாக இருக்கணும். மற்றவர்களை கொஞ்சம் கூட பாதிக்காமல் இருக்கணும். அதாவது மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, மற்றவங்களை பாதிக்கிற வண்ணம் இருக்கக்கூடாது. எண்ணத்தாலும் சரி, தன்னோட செயல்பாடுகள்னாலும் சரி, தன்னோட சொல்லாலும் சரி. இப்போ புரியுதுங்களா? ஸோ எந்த ஒரு மனிதன் அவனுடைய எண்ணம், அவனுடைய சொல், அவனுடைய செயல் யாரையும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் அவன் செயல்பட்டால் அவன் தாங்க நல்லவன். இப்போ புரியுதுங்களா? நல்லவனுக்கு எந்த அர்த்தம் தெரிஞ்சிருச்சிங்களா? ஸோ இந்த மனநிலையில் இருக்கணும் அப்படின்னா அவன் 2 விஷயத்தை புரிஞ்சுருக்கணும். அதாவது அவனுடைய எண்ணம் சிறப்பாக இருக்கணும், அவனோட சொல் வார்த்தைகள் ரொம்ப நலமாக இருக்கணும். அப்போ அவனோட செயல்பாடுகள் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை என்ன கேட்குறான்னா அற்புதமாக கொடுக்கும். இவ்வளோ தாங்க ஃபார்முலா. இதுதான் நல்லவனுக்கு பொருள். இந்த மாதிரி இருக்க பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும்னா ஒரு 2 விஷயம் நமக்கு தெரியணும். ஒன்று அக்செப்டன்ஸ், அதாவது அன்புன்னா என்னன்னு தெரியணும், கருணைனா என்னன்னு தெரியணும். அன்பு அப்படின்னா ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டு, கருணைனா என்ன, இந்த 2 தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் 2 உதாரணம் சொல்லியிருக்கேன். அந்த உதாரணத்தில் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தால் அன்பும் கருணையும் இருந்தால் நடக்குங்கிறத இப்போ சிறப்பாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்ன உதாரணம் சொன்னேன்? ஒரு கணவன் மனைவி ஒரு 17 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்குள்ளே. அந்த மனைவி சொல்லிட்டாங்க, இல்லை உன்னோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவரும் தனியாக வந்துட்டார். காலேஜ் படிக்கிற பொண்ணு இருக்காங்க, பையன் இருக்காங்க, அதெல்லாம் வேறு விஷயம். வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இவரும் வந்துட்டார். இவரோட மனநிலை என்ன இருக்குன்னா, அவர் என்கிட்ட என்ன கேட்குறாருன்னா கேள்வி, சார் என்னோடய மனைவியோடு தான் சார் நான் வாழணும், நான் வெளியில் 3 வருஷம் 5 வருஷம் ஆகுது சார்,
ரொம்ப கஷ்டப்படுறான் சார். எனக்கு என்ன அஃபர்மேஷன் சொன்னால் என் மனைவியோட நான் வாழணும். அவங்க நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்க, 3 வருஷமாக காண்டாக்ட் இல்லை, அவங்கள பார்க்குறது கூட இல்லை சார். போனாலும் சண்டை தான் சார் வருது. நான் என்ன செய்கிறது? எனக்கு அவங்க வேணும், அவங்களோட வாழணும். இதுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட நான் என்ன அஃபர்மேஷன் பண்ணணும், என்ன செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணணும், என்னன்னு சொல்லுங்கள் சார். என் மனைவியோட வாழணும். இதுதான் அவரோட கேள்வி. அவங்க உறவு முறைகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ரொம்ப நல்ல பையன் தான் சார், என்னன்னு தெரில சார், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, பேசி பார்த்தோம், பஞ்சாயத்து பண்ணி பார்த்தோம், எல்லாமே பண்ணி பார்த்துச்சு சார், அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அவன் பார்த்தா ஒரு நல்ல வேலை செய்கிறதில்ல, நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான், ஆனால் இன்றைக்கி ஒரு தொழில் அமையலை, லாஸ் ஆகிடுச்சு, தாடி விட்டுக்கிட்டு ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு. போதைன்னா தண்ணி அடிக்கிறது மட்டும் போதை இல்லைங்க, எந்த வேலையும் செய்யாமல் ஒரு அடிமைத்தனமாக இருக்கிறதும் ஒரு விதமான போதை தான். ஸோ அவனோட செயல்பாடுகள் டோட்டலாக ஒன்றுமே இல்லை. நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு, ஒரு மனிதன்னா என்ன இருக்கணும், எண்ணம் சொல் செயல் சூப்பராக இருக்கும். இவரோட செயல்பாடுகள் சூப்பராக ஒன்றுமே இல்லை. சொல் எல்லாம் நெகட்டிவிட்டி, எண்ணம் பயங்கர கன்ஃபியூஷன், வருத்தம், வேதனையில் இருக்கிறார். ஸோ இவரை நம்ம நல்லவனாக மாற்றினா இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும். இவ்வளோ தாங்க ஃபார்முலா. இதுக்கு அன்புன்னு என்ன, கருணைனா என்னன்னு தெரியணும். இப்போ இந்த நபர்கிட்ட, இந்த கணவன்கிட்ட என்னென்னா, அவங்க அன்பு கொடுக்கல, நான் எவ்வளோ செஞ்சேன் அவ்வளோ செஞ்சேன், அன்பு கொடுக்கல, நான் அவங்களோட தான் வாழணும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சார், நான் என்ன அஃபர்மேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறார். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல புரிஞ்சுக்கிங்க, அன்புன்னா என்ன, கருணைன்னா என்ன. ஃபஸ்ட்டு அன்புன்னா ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு, ஒரு 15 வருஷம் 17 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லா பஞ்சாயத்து பண்ணியாச்சு, பேசி பார்த்தாச்சு, எல்லாம் கேட்டு பார்த்தாச்சு, அந்த அம்மா வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீ ஏன் வருத்தப்படணும்? அந்த கணவர்கிட்ட கேட்டேன், நீ ஏன்ப்பா வருத்தப்பட்டுருக்க, அவங்க தான் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் ஏன்ப்பா நீ வருத்தப்படுற? கம்முனே இருக்கிறார். கேட்டால், இல்லை சார், நான் அவங்களோட தான் சார் வாழணும், 3-4 வருஷம் ஆச்சு சார், அவங்களோட தான் சார் வாழணும். அதாவது இவர்கிட்ட அந்த அக்செப்டன்ஸுங்கிற ஸ்டேட்டே இவர்கிட்ட இல்லை. அன்புக்கு அர்த்தமே தெரியல. அதாவது அன்பு அவங்க கொடுக்கணும் அப்படின்னு இவர் எதிர்பார்க்குறாரு. இவர் அன்பையே கொடுக்க மாட்டாராம். நல்லா புரியுதுங்களா? இப்போது ஒரு 2 பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குதுன்னா, இப்போ கணவன் பேசுகிறத வச்சே நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாது. மனைவி கிட்ட கேட்டால் அவங்க ஒரு 1000 காரணங்கள் சொல்லுவாங்க, இவர்கிட்ட கேட்டால் இவர் ஒரு 1000 காரணங்கள் சொல்லுவாங்க. அப்போது மனைவி செஞ்சது கணவருக்கு பிடிக்கல, கணவர் செஞ்சது மனைவிக்கு பிடிக்கல. அதனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். நம்ம மேலேயும் தப்பு இருக்குது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணணும். எப்படி அக்செப்ட் பண்ணலாம்? ஏதோ ஒரு சூழ்நிலையினால் சில சிறப்பு குறைவான விஷயங்களை நான் செஞ்சுட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லி உங்கள் மனைவியின் பேரை சொல்லுங்கள். நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை, ஏதோ சூழ்நிலையினால தான் பண்ணிட்டீங்க, இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? இது அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டோட முதல் படி. இதை சொல்ல உங்கள் மனசு அக்செப்ட் பண்ணும். இதுக்கு தான் அன்பு நிலைன்னு பேர். ஒன்று சொல்லலாம், என் மனைவி விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். இந்த 2 விஷயங்களை சொல்ல அன்பு நிலைன்னு இதுக்கு பேர். உங்களோட மனசு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அடுத்தது கருணை நிலைனா என்ன? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனையை பற்றியே நம்ம பேசலைங்க. நம்ம பேசுகிறது என்ன மனநிலையில் அவர் செயல்பட்டால் அவரோட வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத தான் நான் பேசிகிட்ருக்கேன். பிரச்சனைக்குள்ளேயே நான் போகலை, நல்லா புரிஞ்சுக்கிங்க. 2வது கருணை நிலைனா, என் மனைவி ரொம்ப நல்லவங்க தான், ஏதோ ஒரு சூழ்நிலையினால் அப்படி பண்ணிட்டாங்க, என்னன்னு தெரியல, அவங்க நல்லா இருக்கட்டும். இவ்வளோதாங்க. இதுதான் கருணை நிலை. இந்த இறைவன் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் எப்போ ஏற்றுக்கொள்கிறீர்களோ இதுதான் கருணை நிலை. ஸோ அன்பை நீங்கள் கொடுங்க, கருணையாக இருங்க. கருணைனா இந்த சூழ்நிலை நடந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், இந்த இறைத்தன்மை ஏதோ உணர்த்த தான் எனக்கு செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நல்லவங்க தான், ஏதோ இந்த சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ப்ளஸ் பண்ணுங்கள். இதுதான் கருணை நிலை. இந்த அன்பு நிலையும் கருணை நிலையும் சிறப்பாக அந்த கணவன் செயல்பட்டால் 6 வருஷம் ஆச்சுங்க. இதை செயல்பட்டு ஒரு மாதம் 2 மாதத்தில் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். அவரோட எண்ணம் தெளிவாக இருந்தது, அவரோட சொல் ரொம்ப பாசிட்டிவாக பேசினார். அவர் ஃபஸ்ட்டு பேசினதுக்கும் இப்போ பேசினதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக பேசினார். அவரோட செயல்பாடு ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பழைய வேலையை சிறப்பாக எடுத்து அந்த பிஸ்னஸை நல்லா செய்கிறாரு. அவரோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. புரியுதுங்களா? அவர் முன்னால் உறவு முறையில் இருக்கும் பொழுது சம்பாதிச்சதை விட அதிகமான சம்பாதனை, அதிகமான ஆட்களை வச்சு சிறப்பாக வேலை செய்கிறார். அவரை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவரோட செயல்பாடுகள் சூப்பராக இருக்குது. புரியுதுங்களா? இது எதனால் நடந்தது? நல்லவனாக அவர் மாறிட்டார்.
அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே நல்லவனாக இருக்க முடியாது. ஒரு சூழ்நிலை நம்மளை வந்து கெட்டவனாகவும் ஒரு சில சிறப்பு குறைவான விஷயங்கள் நம்ம மனசையும் பாதிக்கணும். நீங்கள் நல்லவனாக இருந்தால் நம்ம ஆன்மீகத்தில் சொல்கிற மாதிரி நம்மளோட எண்ணம், சொல், செயல் மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் நீங்கள் செயல்பட்டா, இப்போது இந்த மனநிலைக்கு இவர் வந்த உடனே அந்த மனைவி அவர் எங்கேயுமே ஹர்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அன்பாக இருக்கிறாரு, கருணையாக இருக்கிறாரு. அதனால் அவங்க நல்லா இருக்கணும்னு தான் ப்ளஸ் பண்ணுறாரு. அதனால் இவரோட செயல்பாடுகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இவர் சொல் ரொம்ப சூப்பராகிடுச்சு. இவரோட எண்ணங்கள் ரொம்ப தெளிவாயிடுச்சு. இவ்வளோ தாங்க ஃபார்முலா. இந்த பிரபஞ்சம் நீங்கள் இந்த மனநிலையிலேருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்றா அந்த மனைவியே மனசு மாதிரி உங்களோட வந்துடுவாங்க, இல்லை ஒரு கான்வர்சேஷன் நடக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். இல்லையா அந்த மனைவி உங்களுக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் இன்னும் வேறு ஒரு சிறப்பான உறவை உங்களுக்கு கொடுக்கும். இவ்வளோ தாங்க ஃபார்முலா. அல்லது அந்த உறவே வரலைனாலும் உங்கள் மனநிலையில் தெளிவாக இருப்பீங்க, லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுதான் உண்மை. ஸோ செயல்படுத்தி பாருங்கள், 100% ரிசல்ட் வரும். ஓகேங்களா? இன்னொரு உதாரணம் நான் சொன்னேன், சார் ஒரு 10 லட்ச ரூபா நான் கொடுத்துட்டேன் சார், நம்பி தான் சார் கொடுத்தேன், ஃப்ரெண்டுன்னு தான் சார் கொடுத்தேன், ரொம்ப நல்லா பழகுனான் சார், இன்றைக்கி பார்த்தா பணத்தையே கொடுக்கல, என்ன செய்கிறதுனே தெரியல, நான் திட்டி பார்த்துட்டேன், பஞ்சாயத்து பண்ணி பார்த்துட்டேன், கேஸ் கொடுத்துட்டேன் சார், ஸ்டேஷனில் கொடுத்துட்டேன், கோர்ட்டில் போயிட்டுருக்கேன் சார், 7 வருஷம் ஆச்சு சார், என்ன செய்கிறதுனே தெரியல. அதாவதுங்க இந்த பணம் கொடுக்கும் பொழுது நீங்கள் அன்பாக தான் இருந்தீங்க, கருணையாக தான் இருந்தீங்க. ஓகே, நம்ம ஃப்ரெண்டு நம்பி பணம் தரோம், அவன் நமக்கு பணம் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி அன்பான ஸ்டேட்டில் தான் இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி அன்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அன்பை எதிர்பார்க்குறீங்க. புரியுதா? இதுக்கும் அதே ஃபார்முலா தான். ஏன்னா பணம் கொடுத்தது நீங்கள் தானே. ஸோ ஒரு விருப்பப்பட்டு தான் அந்த பணத்தை கொடுத்துருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை அவன் பணம் கொடுக்கலன்னு சொல்லி அவனை ப்ளேம் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு, பணம் இழப்பு தான், கஷ்டம் தான், 7 வருஷம் ஆச்சு, எல்லாமே ரைட். நீங்கள் செய்ய வேண்டியது அன்பாக இருங்க. அன்பாக இருக்கணுன்னா என்ன செய்யணும்? ஓகே, நான் இந்த சூழ்நிலைக்கு நானும் ஒரு காரணம். ஏன்னா பணம் கொடுத்தது நீங்கள் தான். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், ஏதோ ஒரு சூழ்நிலையினாலும் நான் செஞ்சுட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு பேரை சொல்லுங்கள். நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை, ஏதோ சூழ்நிலையினால தான் செஞ்சிட்டீங்க, நீங்கள் இறைவனர்களால் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள். இவ்வளோ தான் அன்பு நிலை. இந்த அன்பு நிலை நீங்கள் செயல்படுத்த நீங்கள் போலீஸ்க்கு போக வேண்டியதில்லை, பஞ்சாயத்து வைக்க வேண்டியதில்லை, ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதில்லை, கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை, மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியதில்லை. இந்த சூழ்நிலையை நீங்கள் செயல்படுத்தினா இன்கேஸ் அந்த நபரே மனசு மாதிரி அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருப்பார். ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஸ்டேஜில் கோர்ட்டு வரைக்கும் போயிட்டீங்க. புரியுதுங்களா? நீங்களும் டார்ச்சராகி அவனையும் டார்ச்சர் பண்ணி ஏதோ ஒரு சூழ்நிலையில் தான் நான் நடந்திருக்குன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறதே இல்லை, அன்பை கொடுக்கறது இல்லை, அன்பை எதிர்பார்க்குறீங்க. அப்புறம் கருணை. இந்த இடத்துல என்ன சார் கருணை? ஓகே, நான் ஒரு நல்லது நினச்சி தான் என் நண்பருக்கு பணம் கொடுத்தேன், அவர் ரொம்ப நல்லவர் தான், ஏதோ சூழ்நிலையினால் அவரால் பணம் கொடுக்க முடியல, இறைவன் எதையோ உணர்த்துறதுக்காக தான் இந்த சூழ்நிலை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொடுத்த 10 லட்ச ரூபா பணம் அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உடனே வந்திருக்கும். இல்லைன்னா அந்த பணம் வேறு நபர்கள் மூலமாக பல மடங்கு உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். நம்மளாம் என்னன்றீங்களா நினைக்கிறோம், இவங்கிட்ட பணம் கொடுத்துட்டாட்டா அவனை தான் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ரொம்ப தவறானது. இந்த மனநிலையில் அன்பும் கருணையுமாக நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைகள் என்ன அப்படிங்கிறத கொடுத்த பணமும் உங்களை நோக்கி பல மடங்கு அதிகமாக வரும். இதுதாங்க உண்மை. இந்த கான்செப்ட் தெரியாமல் கோர்ட்டுக்கு போயிடுறது, பஞ்சாயத்து பண்ணுறது, கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, கேஸ் நடத்துறது உங்களுக்கு பதிலே வராதுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து நல்லவனாக இருங்க. நல்லவன் அப்படின்னா நம்மளோட எண்ணம், நம்மளோட சொல், நம்மளோட செயல் சூப்பராக இருந்ததுன்னா 100% நம்ம கேட்குறத இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும். நம்மளோட எண்ணம், நம்மளோட செயல், நம்மளோட சொல் மற்றவங்களை கொஞ்சம் கூட மனதளவு கூட பாதிக்கக்கூடாது. இவ்வளோ தாங்க கான்செப்ட். நீங்கள் எந்த சூழ்நிலையை வேணால் பொருத்தி பாருங்கள். உங்களுடைய எந்த பிரச்சனையும், நான் 2 பிரச்சனையை உதாரணமாக சொன்னேன், நீங்கள் எந்த பிரச்சனையும் வேணால் வச்சுக்கோங்க. இந்த மனநிலையில் நீங்கள் அன்பும் கருணையாக செயல்பட்டால் நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்க. உங்களோட ரிசல்ட் சூப்பராக வரும். இந்த பிரபஞ்சம் அந்த நேரத்தில் நீங்கள் நல்லவனாக இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்குறத விட ரொம்ப அதிகமாக, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விட அதிகமாக அள்ளி கொடுக்கும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். புரிஞ்சு பாருங்கள். உங்கள் சூழ்நிலையை பொருத்தி பார்த்துட்டு இதில் தான் சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நலமாக உங்களோட பேசுகிறேன். அற்புதமாக செயல்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நம்ம விவாதிக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.